WWE 1998ஆம் வருஷத்துல தான் ராயல் ரம்பிள் அப்படிங்கிற இந்த ஒரு மேட்சை அறிமுகப்படுத்தினாங்க. ராயல் ரம்பிள் மேட்சஸ் ஆரம்பிக்கப்பட்டு இப்போது 35 வருஷத்துக்கும் அதிகமாயாச்சு. இத்தனை வருஷங்களில் WWE அப்பப்போ புது புது விதிமுறைகளை இந்த மேட்ச்சில் கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் பார்த்திங்கன்னா ஆரம்ப காலங்களில், அதாவது 1990களில் WWE இந்த மேட்ச்சுக்கு வச்சுருந்த விதிமுறைகளெல்லாம் நிறைய WWE ரசிகர்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இதில் பல விதிமுறைகள் ரொம்பவே கான்ட்ரவர்ஷியலாகவும் பயங்கரமான ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிற விதத்துலையும் இருக்கும். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ராயல் ரம்பிள் மேட்சஸில் இருக்கிற சொல்லப்படாத 9 விதிமுறைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். நார்மலாகவே ராயல் ரம்பிள் மேட்ச் அப்படின்னா அதில் ஒரு ரெஸ்லர் ஒரு தடவை தான் என்டர் ஆவார். ஆனால் 1998ல் வேறு மாதிரியான ஒரு சம்பவம் ராயல் ரம்பிள் மேட்ச்சில் நடந்துச்சு. அன்னைக்கு பார்த்திங்கன்னா மிக் ஃபோலி 3 தடவை ஒரே ராயல் ரம்பிள் மேட்ச்சில் என்டர் ஆகியிருப்பார். அது எப்படின்னு பார்த்தோன்னா, மிக் ஃபோலி வேறு கிமிக்ஸில் என்டர் ஆகியிருப்பார். முதல்ல அவர் மேன்கைண்ட் மிக் ஃபோலி அப்படிங்கிற கிமிக்லையும், அதுக்கப்புறமா டியூட் லவ் அப்படிங்கிற கிமிக்லையும், கடைசியாக அவரோட ஓல்டு கிமிக்கான கேக்டஸ் ஜாக் அப்படிங்கிற கிமிக்லையும் என்டர் ஆகியிருப்பார். டெக்னிக்கலாக யோசித்து பார்த்தோம் அப்படின்னா கேனாலையும் இதை பண்ணியிருக்க முடியும். கேனுக்கும் டீமன் கேன், அதுக்கப்புறமா கார்ப்பரேட் கேனுன்னு 2 கிமிக் இருந்துச்சு. ஆனால் கேனை பார்த்திங்கன்னா WWE அந்த மாதிரி என்டராக விடலை. ஒரே ரெஸ்லர் திரும்ப திரும்ப என்டர் ஆனாங்கன்னா புது ரெஸ்லர்ஸுக்கு ராயல் ரம்பிள் மேட்ச்சில் என்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது அப்படிங்கிறதுனாலேயே WWE இந்த ஒரு விதிமுறையை கேன்சல் பண்ணிட்டாங்க. பொதுவாகவே ராயல் ரம்பிள் மேட்ச் அப்படின்னாலே நோ டிஸ்குவாலிஃபிகேஷன் மேட்ச்சு. அதில் என்ன வேணாலும் பண்ணலாம், எந்த வெப்பனை வச்சு வேணாலும் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு தான் நாம் நினச்சிருப்போம். ஆனால் ராயல் ரம்பிள் மேட்சஸ்லையும் டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ் நடந்திருக்கு. 2001ஆம் வருஷத்தில் WWE அந்த ராயல் ரம்பிள் மேட்சை மொத்தமாக ஹார்ட்கோர் டிவிஷனுக்காகவே ஒதுக்கி இருந்தாங்க. அந்த மேட்ச்சில் ஃபயர் அணைக்கிற ஃபயர் எக்ஸ்டிங்யூசரில் இருந்து கிட்டார் வரைக்கும் எல்லா வெப்பனையும் யூஸ் பண்ணி ரெஸ்லர்ஸ் எல்லாம் மாறி மாறி அட்டாக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு ரெஸ்லர் கூட அந்த மேட்ச்சில் இருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணப்படலை. 2008ஆம் வருஷம் நடந்த ராயல் ரம்பிள் மேட்ச்சில் ஃபின்லேயும் ஹான்ஸ்வாகலும் என்டர் ஆகியிருப்பாங்க. என்டரான ஃபின்லே அவரோட வெப்பனான செலேலியை வச்சு மார்க்கன்ட்ரியா கால்லேயே அட்டாக் பண்ணியிருப்பார். இதுக்காக WWE அந்த மேட்ச்சில் ஃபின்லேயே டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க. ஆனால் அவர் டிஸ்குவாலிஃபை ஆனதுக்கு காரணம் வெப்பனை யூஸ் பண்ணதுக்கு கிடையாது. ஃபின்லே பார்த்திங்கன்னா அவரோட ஸ்லாட் வரதுக்கு முன்னாடியே ராயல் ரம்பிளில் சீக்கிரமாக என்டர் ஆகியிருப்பார். இது பார்த்திங்கன்னா WWEயோட ராயல் ரம்பிள் விதிமுறைகளை மீறினதாக இருந்ததுனால அன்னைக்கு ஃபின்லே பார்த்திங்கன்னா டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்டார். என்ட்ரன்ஸ் மியூசிக் ப்ளே ஆனதும் வரக்கூடிய ரெஸ்லர்ஸ் உடனே மேட்ச்சில் என்டர் ஆகணும் அப்படின்னு எந்த ஒரு விதிமுறையும் கிடையாது. ஓவர் த இயர்ஸில் நிறைய ரெஸ்லர்ஸ் இதை ரொம்பவே ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில ரெஸ்லர்ஸ் அவங்களோட மியூசிக் போட்டு வந்ததுக்கு அப்புறமா ஸ்ட்ரைட்டாக ரிங்குக்குள்ளே போய் ஃபைட் பண்ணாமல் கமெண்ட்ரியில் போய் கமெண்ட்ரி பண்ணிகிட்ருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வெளியில் அங்கே எங்கேயும் சுற்றிட்டு இருப்பாங்க, இல்லைனா வெளியில் இருக்கிற ரெஸ்லர்ஸையே அட்டாக் பண்ணுவாங்க. முக்கியமாக 2017ஆம் வருஷத்தில் ஜேம்ஸ் எல்ஸ்வொர்த் அவரோட என்ட்ரியை கொடுத்ததுக்கு அப்புறமா ரிங்குக்குள்ளே போகாமல் ரொம்ப நேரம் வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார். காரணம், ரிங்குக்குள்ளே பிரான் ஸ்ட்ரோமன் இருந்தார். இதுக்கு அப்புறமா வந்த டீன் ஆம்ப்ரோஸ் காமெடியாக ஜேம்ஸ் எல்ஸ்வொர்த்தை உள்ளே அனுப்பி அவரை எலிமினேட் பண்ண வச்சதெல்லாம் மறக்க முடியாத ராயல் ரம்பிள் மூமெண்ட்ஸாக இருந்துகிட்ருக்கு. அதே மாதிரி WWE ராயல் ரம்பிளில் இருக்கிற சொல்லப்படாத இன்னொரு விதிமுறை என்ன அப்படின்னா, ஒரு ரெஸ்லர் அவரே எலிமினேட் பண்ணிடலாம். அதாவது ரெஸ்ல் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ரெஸ்லர் அவரே தேர்ட் ரோப்புக்கு மேலே ஜம்ப் பண்ணி ரிங்குக்கு வெளியே போயிட்டார் அப்படின்னா எலிமினேட் பண்ணப்பட்டுருவார். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் WWE வேறு லெவலில் ஒரு கன்ஃபியூஷனை க்ரியேட் பண்ணி விட்டுருந்தாங்க. ராயல் ரம்பிள் மேட்ச்சில் மாச்சோ மேன் ராண்டி சாவேஜ் ஜேக் த ஸ்னேக் ராபர்ட்ஸை அட்டாக் பண்ணுறதுக்காக தேர்ட் ரோப்புக்கு மேலே ஜம்ப் பண்ணி வெளியே போயிருப்பார். உடனே பார்த்திங்கன்னா கமெண்ட்ரி டீமில் இருந்தவங்க எல்லாரும் மாச்சோ மேன் ராண்டி சாவேஜ் தேர்ட் ரோப்புக்கு மேலோடி போனதுனால அவர் எலிமினேட் ஆனதை அறிவிச்சிருவாங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டான பாட்ச் தான். மாச்சோ மேன் ராண்டி சாவேஜ் தெரியாதனமாக இதை பண்ணி எலிமினேட் ஆகிட்டார். அன்னைக்கு WWEயோட திட்டப்படி அவர் எலிமினேட் ஆகக்கூடாது, அவர் தொடர்ந்து மேட்ச்சில் ரெஸ்ல் பண்ணணும். ஸோ உடனே பார்த்திங்கன்னா WWE இம்ப்ரவைஸ் பண்ணி சடனாக மேட்சோட ரூல்ஸையே மாற்றி கமெண்ட்ரி டீமை வச்சு மாச்சோ மேன் ராண்டி சாவேஜை யாரும் தூக்கி வெளியே போடலை, அவரே வெளியே போனதுனால அது எலிமினேஷன் கிடையாது அப்படின்னு சமாளிச்சிருப்பாங்க. ஆனால் இதுக்கு அப்புறமா நடந்த எல்லா மேட்ச்லையுமே ஒரு ரெஸ்லர் இன்னொரு ரெஸ்லர் அடிக்கிறதுக்காக தேர்ட் ரோப் மேலே ஜம்ப் பண்ணி வெளியே போனார் அப்படின்னா அவர் எலிமினேட் ஆனதாக தான் WWE அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 1994ஆம் வருஷம் நடந்த ராயல் ரம்பிள் மேட்ச் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ரம்பிள் மேட்ச் அப்படின்னே சொல்லணும். காரணம், அன்னைக்கு அந்த மேட்சை ஒரு ரெஸ்லர் இல்லை 2 ரெஸ்லர் வின் பண்ணியிருந்தாங்க. அன்றைக்கி நடந்த அந்த மேட்ச்சில் பிரெட் ஹார்ட்டும் லெக்ஸ் லூகரும்
ஒரே டைமில் ரிங்கிலிருந்து வெளியே விழுந்து எலிமினேட் ஆகியிருப்பாங்க. ஸோ யார் வின்னர் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டுச்சு. ஆனால் அதுக்கப்புறமா WWE 2 பேருமே வின்னர்னு சொல்லி 2 பேருக்குமே ரெசல்மேனியாவில் மேட்சஸை கொடுத்தாங்க. அதிலிருந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு 2005 வருஷத்தில் நடந்த ராயல் ரம்பிள் மேட்ச்சில் பட்டிஸ்டாவும் ஜான்சினாவும் பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் எலிமினேட் ஆகியிருப்பாங்க. ஆனால் இந்த டைமில் ரிங்குக்கு வந்த WWEயோட சேர்மேனான வின்ஸ் மெக்மேன் மேட்சை ரீஸ்டார்ட் பண்ண சொல்லியிருப்பார். திரும்ப ஜான்சினாவும் பேட்டிஸ்டாவும் ரெசல் பண்ணி சீனாவை பார்த்திங்கன்னா பேட்டிஸ்டா எலிமினேட் பண்ணியிருப்பார். WWEயில் இருக்கிற சொல்லப்படாத விதிமுறை என்ன அப்படின்னா, அன்னைக்கு ராயல் ரம்பிள் மேட்ச் நடக்கும்போது WWEயோட சேர்மேனாக யார் இருக்காரோ அவங்களுக்கு ஃபுல் பவர் இருக்கும். அந்த 2 பேரை மட்டும் வச்சு அவங்க ரீஸ்டார்ட் பண்ணலாம். இல்லைன்னா அவங்க நினச்சா 30 ரெஸ்லர்ஸையும் திரும்ப வர சொல்லி மேட்சையே ரீஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு WWE அவங்களோட வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. அடுத்த ரூல் என்ன அப்படின்னா, ஒரு ரெஸ்லர் ராயல் ரம்பிள் மேட்ச்சிலேருந்து எலிமினேட் ஆகாமல் இருக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். WWEயில் இருந்த ஹை ஃப்ளைங் ரெஸ்லர்ஸான கோஃபி கிங்ஸ்டன், நவோமி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வித்தியாசமான நிறைய மேஜிக்கல் மூமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி திரும்ப ராயல் ரம்பிள் மேட்சுக்குள்ளே என்டர் ஆகியிருக்காங்க. மேட்ச்சில் ரெஸ்ல் பண்ணுற அந்த ஒரு ரெஸ்லர் அவரோட ஃப்ரெண்டு ரெஸ்லரையோ இல்லைனா சக ரெஸ்லரையோ யூஸ் பண்ணி அவங்க மூலமாக எலிமினேட் ஆகாமல் தப்பிச்சும் ரிங்குக்குள்ளே திரும்ப வரலாம். ஸோ என்ன வேணாலும் பண்ணலாம் மேட்ச்சில் எலிமினேட் ஆகாமல் இருக்கிறதுக்காக அப்படிங்கிறதும் WWE ராயல் ரம்பிளோட ஒரு விதிமுறை தான். ராயல் ரம்பிள் மேட்சஸில் இருக்கிறதுலையே ரொம்ப கிரேசியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மேட்ச்சில் இருக்கிற ஒரு ரெஸ்லரை ரிங்குக்கு வெளியே எந்த ஒரு ரெஸ்லர் எப்போ வேணாலும் அட்டாக் பண்ணலாம். அது 100% லீகலாகவும் இருக்கும். WWEயோட ஒரு பழைய ராயல் ரம்பிள் மேட்ச்சில் மேபல் பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்லரை பேக் ஸ்டேஜில் அட்டாக் பண்ணி விட்டுட்டு அவரோட ஸ்பாட்டை எடுத்து ரிங்குக்குள்ளே என்டர் ஆவார். இது மாதிரி டெஸ்ட்டை அட்டாக் பண்ணிவிட்டு மிக் ஃபாலி மேட்ச்சில் என்டர் ஆகியிருப்பார். இன்னும் நிறைய ரெஸ்லர்ஸ் பார்த்திங்கன்னா சக ரெஸ்லரை பேக் ஸ்டேஜில் லீகலாக அட்டாக் பண்ணிவிட்டு மேட்ச்சில் என்டர் ஆகியிருப்பாங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ரெஸ்லர் இன்னொரு ரெஸ்லரை பேக் ஸ்டேஜில் அட்டாக் பண்ணி போடுறாருன்னா அவரோட ஸ்பாட்டில் இவர் என்டர் ஆகணும். அதுவும் பார்த்திங்கன்னா சொல்லப்படாத ஒரு விதிமுறை தான். நம்ம பார்க்க போகிற ரூல் என்ன அப்படின்னா, ஒரு ரெஸ்லர் ராயல் ரம்பிள் மேட்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்ஜுரி ஆகிட்டாங்க அப்படின்னா இன்னொரு ரெஸ்லர் அவங்களோட ஸ்பாட்டுக்காக ரிக்வெஸ்ட் பண்ணி மேட்ச்சில் என்டரும் ஆக முடியும். 2019 வருஷம் ராயல் ரம்பிள், அதாவது உமன்ஸ் ராயல் ரம்பிளில் லானாவுக்கு அடிபட்டு அவங்க வெளியில் இன்ஜூர் ஆகி இருப்பாங்க. அந்த டைமில் பெக்கி லிஞ்ச் ஃபின்லே கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி மேட்ச்சில் என்டர் ஆனது மட்டும் இல்லாமல் அந்த வருஷம் ராயல் ரம்பிள் மேட்சையே வின் பண்ணிடுவாங்க. அதே வருஷத்தோட மென்ஸ் ராயல் ரம்பிள் மேட்ச்சில் 30வது ஸ்பாட்டில் என்டர் ஆன R-Truth என்ட்ரன்ஸ் ஏரியாலே வச்சு நயா ஜாக்ஸ் அட்டாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நயா ஜாக்ஸ் அன்னைக்கு ராயல் ரம்பிள் மேட்ச்சில் என்டர் ஆகி ராண்டி ஓட்டன் கிட்ட RKO வாங்கியிருப்பாங்க. ஸோ ஒரு ரெஸ்லர் இன்ஜுரி ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஸ்பாட்டை ரிப்ளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதும் ராயல் ரம்பிள் மேட்சோட சொல்லப்படாத விதிமுறை தான். இந்த வருஷத்தோட ராயல் ரம்பிள் மேட்சை யார் வின் பண்ணுவா, யாரெல்லாம் இந்த வருஷம் ராயல் ரம்பிளில் ஷாக்கிங் ரிட்டர்ன் ஆவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. வீடியோ பிடிச்சிருந்துன்னா வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸையும் ஆனில் போட்டு வச்சுக்கோங்க.